நண்பா, வெல்கம் டு ரிசோல். நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சேலம் குகை ஏரியாவில் இருக்கிற ஒரு தாத்தா கடைக்கு தான். இவர்கிட்ட என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் மசாலா. இந்த பிரெட் மசாலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேலேயே வந்து இந்த தாத்தா வந்து இந்த கடையை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட இந்த பிரெட் மசாலா மட்டும் இல்லை, இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அது அந்த டாப் அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். கார்னரில் ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சிருக்கிறாரு. அண்ட் இதை தவிர்த்து இவர் தொட்டுக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் மசாலா கூட அந்த வெங்காய பச்சடி மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை வெங்காயத்தை மேலே அப்படியே தூவி விட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ நான் வந்து தேட்டர்லலாம் பார்த்துருக்கேன், அந்த மசால் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு ஒரு டேஸ்ட்டில் தான் வந்து கடைக்குள்ளே போனேன். பட் எனக்கு வந்து அந்த மாதிரில இவர் வந்து ரொம்ப ட்ரையாக கொடுக்குறாரு. தொட்டுக்கிறது இந்த மாதிரி வெங்காயம், அந்த வெங்காய பச்சடி இதுதான் கொடுக்குறாரு. ஸோ ஓகே, அந்த மாதிரி இருக்குமோ ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்ததுக்கு ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சொல்லிக்கிற அளவு கிடையாது. பட் ட்ரையாக வந்து நம்ம நிறைய சாப்பிட முடியாது, அந்த பட்டாணியெல்லாம் அதிகமாக இருந்தது, அதனால் என்னால் அதிகமாக சாப்பிட முடியல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னென்னலாம் போடுறாரு, எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணணும் இல்லை பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த கடைக்கு போயிருக்கீங்கன்றதையும் சொல்லுங்கள், இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். சுட ஒரு அவிஸ் த டேஸ்ட் காமெடி. ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையா? ஓகே ஓகேன்ற அளவுக்கு அதில் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக ப்ரெட்டு காயெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. ஸோ இதில் வந்து என்னென்னா மேலே ஒரு கிரேவி மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க, நம்ம தேட்டர்லலாம் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அந்த மேலே கிரேவி மாதிரி ஊற்றி ப்ரெட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இவர் வெறும் ட்ரையாக கொடுக்குறாரு, ப்ரெட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. பட் ஆனால் ட்ரையாக இருக்கிறதுனால அது ரொம்ப சாப்பிட முடியாது. அந்த கிரேவி மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மசால் பூரிக்கு மேலே ஊற்றி தராங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இவர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ரையாகவே இருக்குது. மற்றபடி ஓகே, சாப்பிட்லாம் ஒன் டைம். ஹாய் காய்ஸ், வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த டச்சு நீங்கள் ஹாய் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.